என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மார்ச் 11ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு இஸ்ரவேல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 32 21 முதல் 32 வரை. இஸ்ரவேல். உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். ஆதியாகமம் 32 28. ஆள்மாறாட்டம் செய்தவனுக்கு இப்போது பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. யாக்கோபின் வரலாற்றில் இது ஒரு திருப்புமுனை போல் அமைகிறது. இந்நிகழ்ச்சி புரிந்து கொள்ள கடினமானதாகவும் இருக்கிறது. யாக்கோபு தன் வாழ்க்கையின் முதற் பகுதியை தன் பெற்றோருடன் கழிக்கிறான். அடுத்து 20 ஆண்டுகள் மாமன் வீட்டிலிருந்து கடினமாய் உழைக்கிறான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததால் பெரும் மந்தைகளை உடைய ஐஸ்வர்யவானாகிறான். குடும்பமும் குழந்தை குட்டிகளோடு பெருகி வளர்ந்திருக்கிறது. இப்போது தகப்பன் வீட்டிற்கு திரும்பும்போது நடந்த ஒரு போராட்டத்தை பார்க்கிறோம். ஏசாவோடு ஏதோ ஒரு வகையில் போராடி சேஷ்டபுத்திர பாகத்தையும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறான். அடுத்து லாபானோடு போராடி தன் கை பிரயாசத்தினால் மந்தைகளை சேர்க்கிறான். இப்போது தேவனோடேயே போராடுகிறான். இந்த நிகழ்வில் யாக்கோபுடன் போராடியது முதலில் ஒரு புருஷன். வசனம் 24 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 28 தேவனோடு போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஆய்வாளர்கள் அவன் தேவதூதனோடு போராடினான் என்றும் சொல்கிறார்கள். இந்த போராட்டம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தது. இதில் யாக்கோபு இரவு முழுவதும் போராடுகிறான். மேலும் பொழுது விடியும்போது போராடியவர் நான் போகட்டும் என்று சொன்னபோது, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்று யாக்கோபு மன உறுதியோடு பிடிவாதமாய் அவரை பற்றி கொள்கிறான். இப்போது யாக்கோபு அதிமுக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறான். அதாவது தகப்பனுடைய ஆசீர்வாதமும் போதாது, கை பிரயாசத்தால் வரும் ஆசீர்வாதமும் போதாது. தேவனுடைய ஆசீர்வாதமே நிலையானது, அதுவே தனக்கு வேண்டியது என்று உணர்கிறான். பெயர் மாற்றம். எத்தன் என்னப்பட்ட யாக்கோபு இஸ்ரவேல் ஆகிறான். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டதால் இஸ்ரவேல் என்ற பெயர் மாற்றம் கொடுக்கப்பட்டது. திருமறை முழுவதிலும் இஸ்ரவேலர் மனிதர்களோடும் தேவனோடும் போராடி ஆசீர்வாதங்களை பெறுகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, இன்றும் கூட இஸ்ரவேல் நாடு தன் சுயத்தை இழந்து போகாமல் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு என்பதை நிலைநிறுத்த போராடி கொண்டிருக்கிறது. இறைப்பற்றும் விடாமுயற்சியும் உள்ள ஓர் உழைப்பாளியான இஸ்ரவேல் நமக்கு முன் உயர்ந்து நிற்கிறான். அன்று இரவு அவனுக்கும் ஆண்டவருக்கும் நடந்த போராட்டம் ஜெப போராட்டம் என்பது ஆன்மீகவாதிகளது கருத்தாகும். இவற்றையும் செய்ய வேண்டும், அவற்றையும் விடாதிருக்க வேண்டும். ஜெபமும் செய்ய வேண்டும், முயற்சியையும் விடாதிருக்க வேண்டும். இவற்றையும் செய்ய வேண்டும், அவற்றையும் விடாதிருக்க வேண்டும். ஜெபமும் செய்ய வேண்டும், முயற்சியையும் விடாதிருக்க வேண்டும். ஜெபம். அப்பா பிதாவே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் உம்மை விட்டு போக மாட்டேன். ஆமேன்.